செல்வி ஜெயலலிதா. அவங்களோட பிறப்பு 24/2/1948. அதாவது 78வது பர்த்டே இன்னைக்கு தான், 2026. இவங்க தான் தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் இவங்க. அப்போ தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா ஜானகி ராமச்சந்திரன். இவர்களோட ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் அமல்படுத்தினாங்கன்னு பார்ப்போம். 1992 அனைத்து இந்திய மகளிர் காவல் நிலையம் தொடங்குறாங்க. அதே 1992 தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1995 8வது உலக தமிழ் மாநாடு நடத்துகிறாங்க தஞ்சாவூரில். 2002 மார்ச் 23 அன்னைக்கு கோயில்களில் அன்னதான திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2002 தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க. 2004 அக்டோபர் 18 பட்டுப்பூச்சி கூடு அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் என்னன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கார்ல, அவரை சுட்டு கொள்றதுக்கான ஆப்ரேஷன் தான் பட்டுப்பூச்சி கூடு. 2011 இலவச அரிசி வழங்கும் திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2011 தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எகைன் 2011 இலவச மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுகளை தடை செய்ததும் இவர்களோட ஆட்சி காலத்தில் தான். 69% இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, 1993 69% இடஒதுக்கீடு குறித்த தனி சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அது 1994 குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறாரு. ஒப்புதல் அளித்து உரிய சட்ட பாதுகாப்பை அதுக்கு கொடுக்குறாங்க. 76வது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசு சட்டத்தில் 9வது அட்டவணையில் இணைக்கிறாங்க. 2016 டிசம்பர் 5 செல்வி ஜெயலலிதா காலமாகிறாங்க.